தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும் 7 ஸ்ட்ரீட் தாண்டி பேரிகார்டு வச்சிருக்காங்க. லேடி வந்து எஸ்கார்டா லேடிய போட்டிருக்காங்க. அன்னைக்கு யாரு எந்த பெண்களும் அந்த கூட்டத்துல கிடையாது. நான் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் தான் இருந்தேன். ஆனா எனக்கு லேடி எஸ்கார்ட் போட்டு என்னைய அங்க உள்ள நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நானும் வர எல்லா தலைவர்கிட்டையும் சொல்றேன், எனக்கு உள்ள அனுமதி கொடுங்க, உள்ள அனுமதி கொடுங்க, என்னை பார்க்க அனுமதி கொடுங்கன்னா பார்க்கவே இல்லை. அப்ப 2ஆம் கட்ட தலைவர்களும் பார்க்கல, பொதுச் செயலாளரும் பார்க்கல. அப்ப ஒரு ஒரு நிர்வாகியா இருந்த நம்ம என்ன செய்வோம், ஒரு தலைவரை பார்த்து நம்ம முறையிடுவோம் அப்படிதான் நினைப்போம். நான் தலைவரை பார்த்து முறையிடுறதுக்கு வர்றேன். நான் இங்க நீங்க அந்த வீடியோவே பார்த்தா தெரியும். நான் அந்த வீடியோல இந்த சைடு நின்று நான் கையை காட்ட நினைக்கிறேன். ஆனா எனக்கு முன்னாடி போய் வந்து எல்லாருமே மறைக்கிறாங்க. நான் அவரை எதுக்கு பார்க்கணும் உட்பட்டேன் அப்படின்னா, 25 வருஷமா எங்க குடும்பத்துக்கும் அவருக்கு ஒரு நல்ல உறவு உண்டு. எப்போ வந்தாலும் எங்க வீட்டுல சாப்பிடாம போக மாட்டாப்ல. அந்த அளவுக்கு ஒரு அண்ணன் தங்கையா இருக்கும். அப்ப அவர்கிட்ட போய் நம்ம முறையிட்டா நம்மளோட முறையீட வந்து அவர் கேட்பாரு அப்படின்னு நினைச்சுதான் நான் போறேன். நான் அந்த காரை கிராஸ் பண்றேன். அந்த கார் வந்து அவ்வளவு ரைஸ் பண்றாங்க. ஆனா அவர் பின்னாடிதான் உட்கார்ந்துருக்காரு. அவ்வளவு ரைஸ் பண்றாங்க ஆக்சிலேட்டர்ல. அந்த வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும். நம்ம நார்மலா ஒரு ரோட்ல நம்ம ஒரு கார்ல போனா ஒரு நாய் குறுக்க வந்தா கூட என்ன செய்வோம், ஒரு 2 செகண்ட் வந்து அந்த காரை வந்து ஸ்லோ பண்ணிட்டு அந்த நாய்க்கு விடுவோம். அந்த ஒரு இது கூட இல்லாம காரை அந்த அளவுக்கு ரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே உயிர் பயம் வரதான் செய்யும். நான் காரை வந்து நான் தடுத்து நிறுத்துறேன். என்னைய பார்த்துட்டு எனக்கு பின்னாடி உள்ள 2 தம்பியும் தடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் காரை மறிக்கணும்னு நினைச்சிருந்தா நான் நீலாங்கரையில போய் அவர் காரை மறிக்க முடியாதா? ஏன் நான் காலையில 9:30 மணில இருந்து 1:30 வரைக்கும் அவர் வரும்போதுதான் என்னால காரை மறிக்க முடியுமா? அப்படின்னாலும் அன்னைக்கு போனவங்க கிட்டத்தட்ட 100 பேர் போனோம். ஆனா கார் மறிக்கல நின்னது வந்து 3 பேரு. அந்த தம்பி அந்த வீடியோல பாருங்க, என்னை பிடிச்சி தள்ளிதான் விடுவான். ஏன் அப்படின்னா அக்கா மேல கார் ஏறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை தள்ளி விடுவான். அந்த வீடியோ பாருங்க. அப்போ ஒரு தலைவர்கிட்ட எனக்கு வந்து முறையீடு கிடைக்கல. இங்க இப்படி நடந்துட்டு இருக்கு. உள்ள வந்து பேட்டி கொடுக்காம ஒரு 15 பெண்கள் உள்ள வச்சு இவங்க வந்து டிஎம்கே கைக்கூலி, இவங்க தன்னைத்தானே மாவட்ட பொறுப்பாளர்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்து எங்களை வந்து வேலை பார்க்க விடல. இல்லைங்க, நானா மாவட்ட பொறுப்பாளர் தன்னைத்தானே 25 வருஷம் மக்கள் இயக்கத்துல உழைச்சனாலதான் நாங்க மாவட்ட பொறுப்பாளர்ங்கிற பதவியிலே இருந்தோம்.